ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விபாஸ் பயோ என்சைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பயோ என்சைம் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பயோ என்சைம் பவுடர் மேக்கிங் ஃபஸ்ட்டு அந்த பல்ப்பை பயோயிலிருந்து எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போது இந்த பயோ என்சைம் 3 months அண்ட் மோர் தேன் 3 monthஸே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதிலேருந்து நம்ம பல்ப்பை மட்டும் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். பல்ப்பு எப்போவுமே உங்களுக்கு அடியில் இருக்கும். மேலே அந்த பயோ என்சைம் வாட்டராக இருக்கும். பல்ப்பு உங்களுக்கு எப்போவுமே அடியில் இருக்கும். அதுதான் நமக்கு பயோ என்சைம் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிம்டம் அது. தட் இஸ் மேலே வெள்ளை லேயர் இருக்கும், அடியில் பல்ப்பு போயிருக்கும், மேலே கிளியர் தண்ணியாக இருக்கும். ஸோ அந்த பல்ப்பை நம்ம இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்தாலுமே அந்த பல்ப்பில் நிறைய தண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அந்த தண்ணியிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா? ஸோ இப்படி நம்ம ஃபில்டர் பண்ணாலுமே அந்த பல்ப்பில் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி புழியும் போது அடியில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பல்ப்பு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அதில் நாம் கையால் நல்லா புழிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் அதுக்குள்ளே இருக்கிற அந்த மாவு மாதிரி இருக்கிற திக் பல்ப்பையும் சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நாம் தண்ணி கண்டென்ட் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு அந்த பூச்சிங்க வர்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் காயறதும் உங்களுக்கு கொஞ்சம் குயிக் ஆகும். இல்லைனா அது காயறதுக்கு 10 days ஆகுதுன்னா ஒரு 15 days ஒரு 20 days கிட்ட இழுத்துரும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா புழிகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு குயிக்காக காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பல்ப்பை நம்ம கொஞ்சம் கூட வாட்டர் கண்டென்ட் இல்லாத அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கிறோம். அதை நீங்கள் சன்லைட்டில் காய வைக்கிறச்ச கொஞ்சம் கையால் எடுத்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நீங்கள் தட்டிட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம கையில் நல்லா புழிஞ்சோம் இல்லையா? ஸோ அந்த பீல்ஸ் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கையில் ஒவ்வொன்றா எடுத்து செப்பரேட்டாக போடும் போது அது பிரிஞ்சு இருக்கும்போது கொஞ்சம் குயிக்காக ட்ரை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது பூச்சிங்க, அப்புறம் அந்த பூச்சிங்க முட்டை வைக்காமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் ஏதாவது வேஸ்ட் எல்லாம் போடாமல் இருக்கிறதுக்காண்டி அதை ஒரு நல்ல கிளாத் போட்டு ஃபுல்லாக மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இது காயறதுக்கு டைரக்ட் சன்லைட்டும் ஆகாது. ஏன்னா இது பயோ என்சைம் இல்லையா? டைரக்ட் சன்லைட் போயிட்டோன்னா அந்த என்சைம்ஸ் எல்லாம் சாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நாம் நிழல் காய்ச்சல் போடலாம். நிழல் காய்ச்சல் போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் த டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காயறதுக்கு. இப்போ சன்லைட்டில் 10 நாள் ஆகுதுன்னா நிழல் காய்ச்சல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 days கிட்ட ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கிளாத் போட்டு ப்ரிவென்ட் பண்ணி சன்லைட்டில் வைக்கும் போது நல்லா பரட்டி விட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு வைக்கும் போது மறுபடியும் அதை நல்லா ஷஃபில் பண்ணிவிட்டு காய வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எல்லா பக்கமும் உங்களுக்கு ஈவனாக காயும். இல்லைனா ஒரு சில பக்கத்தில் மெதுன்னு இருக்கும். சரி, இது எப்படி காஞ்சிருச்சுன்னு பார்க்குறதுனா கையில் உடச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உடையும். ப்ளஸ் கையில் எடுத்து மேலேருந்து உதுக்கும் போது அது ஒரு மாதிரி ஒரு சலசலன்னு ஒரு சவுண்டு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பயோ என்சைம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, அதில் கொஞ்சம் கூட மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லை அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண பிறகு எடுத்து மிக்சியில் ஃபுல் ஸ்பீடு கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் பல்ஸ் மோடு கொடுத்து பிரேக் விட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சூடாகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது மெயின் பாயிண்ட். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிப்ஸுக்கு என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.